அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான நல்லதொரு இரவு அல்லாஹு தஆலா அவனால் அனுப்பப்பட்ட அவனுடைய ஹபீப் அன்னலம் பெருமகனா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்பால் அழைத்து தன்னை காண செய்து அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா படைப்பினங்களை விடவும் உயர்ந்த உன்னதமான எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் உயர்ந்து காண வேண்டும் என்பதற்காகவே அழைத்து எல்லா விதமான காட்சிகளையும் ரகசியங்களையும் இந்த உம்மத்துக்காகவும் எல்லா செய்திகளையும் அல்லாஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே உரையாடிய பயணித்த மிக சிறப்பான ஒரு இரவு தான் இந்த இரவு, மிஅராஜுடைய இரவு. யாருக்காக எதற்காக நாம் ஒன்று கூட இருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. இங்கு நாமெல்லாம் அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஒன்று கூடியதை போன்று நாளை சுவர்க்கத்திலேயும் அல்லாஹு தஆலா அந்த நபியோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா பொதுவாகவே உலகத்தில் மனிதர்கள் ஆச்சரியமான செய்திகளை கேட்கும் போது அல்லது சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். ஒரு ஆச்சரியமான செய்தியை கேட்டார், ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நடந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ், அப்படியா, அல்லாஹ் தூய்மையான. அல்லாஹ்வே அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கின்றான், சுப்ஹானல்லாஹ், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஆச்சரியமான விஷயம், மிகவும் அபூர்வமான விஷயம், நீங்கள் யோசிக்க வேண்டிய அளவுக்கான ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு உணர்வை நமக்கு தந்துவிட்டு அல்லாஹு தஆலா செய்தியை ஆரம்பிக்கின்றார். அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அற்புதமான ஒரு வசனம். சரி பாதியாக குர்ஆனிலே பிரித்தால் அந்த சுப்ஹானல்லாஹ் தான் மத்தியில வரும். 15வது ஜுஸ்வாக அல்லாஹ்வை நபிகளார் சந்தித்தார்கள் என்பதை விட அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை தன்னை சந்திப்பதற்காக அழைத்தான் என்பதுதான் இந்த குர்ஆனினுடைய அற்புதமான அர்த்தம், தெளிவான அர்த்தம். அல்லாஹ் அழைத்தான் பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை என்று சொன்னால் இன்றைக்கு சில பேர்கள் ரூஹை மட்டும் அழைத்தான் என்பதெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி ரூஹை என்று சொன்னால் அல்லாஹ் ரூஹ் என்று சொல்லுகிறான். யாருக்கு அப்து என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் உடல் முழுக்க உடைய ஒரு மனிதருக்கு அப்து என்று சொல்லலாம். அப்படியானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலோடு தான் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள். அல்லாஹ் பெருமானாரினுடைய உடலோடு தான் தன்னை சந்திப்பதற்கு அழைத்தார். அதனால தான் அப்து என்ற வார்த்தை அல்லாஹ் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃபில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்திலே அமைந்திருக்கக்கூடிய அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் தஆலா தரைவழி பயணமாக இரவு நேரத்திலே அழைத்து அங்கிருந்து தான் மிஅராஜ் என்ற விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார். 3 விதமான பயணங்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் புராக் என்ற வாகனத்திலே பயணித்தார்கள். அதே போன்று 7 வானங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஏணி என்ற ஒரு பயணம், ஒரு படியின் மூலமாக அல்லாஹ்வை, அது ஒரு நம்முடைய அறிவுக்கு ஏணி என்று சொல்லலாம், அது படியாக இருக்கும் என்று நம்முடைய சிந்தனை. ஆனால் மிஅராஜ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். அது சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் 2வது பயணம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பயணம். அவர்கள் அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஒரு போர்வையிலே பயணித்ததாக ஹதீஸ்களிலே நம்மால் காணப்படுகிறது. 3 பயணங்கள். ஏன் அல்லாஹ் அழைத்தான் என்று சொன்னால் லினுரியஹு மின் ஆயாத்தினா, தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக. ஏற்கனவே ஜும்மாவுல சில நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன், கடந்த ஜும்மாக்கள்ல. பொதுவாக இன்றைக்கு பிள்ளைகள்
சிபிஎஸ்இ போன்ற படிப்புகள், உயர்ந்த படிப்புகள் படிக்கின்ற போது, குழந்தைகளாக இருக்கின்ற போதும் சரி, அவர்களுக்கு விஷுவலாக பள்ளி ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் மிக வேகமாக, சீக்கிரமாக, ஆழமாக பதியும். எவ்வளவுதான் டீச்சிங்கின் மூலமாக புக்கை வைத்து படித்து கொடுத்தாலும் அதை விட மிக விரைவாக உள்ளத்திலே பதியக்கூடிய ஒரு செய்தியானால் அது விஷுவல், அதாவது காட்சியின் மூலமாக, கண்களின் மூலமாக பார்த்து கேட்டு அறிவது மிக ஆழமாக, தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது அந்த விஷுவல் கல்வி என்பது. இன்றைக்கு அது பரவலாக டிஜிட்டலாக மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா அதை தான் இங்கே சொல்லி காட்டுகின்றார். என்னதான் குர்ஆனின் மூலமாகவும், இல்ஹாமின் மூலமாகவும், வஹீயின் மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு செய்திகள் அனுப்பினாலும் கூட தன்னுடைய வல்லமையை அவர்களுடைய ஹயாத் உள்ள போதே எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து இந்த உம்மத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தன்னுடைய வல்லமையை, ஆற்றலை, அத்தாட்சியை காண்பிப்பதற்காக நான் அழைத்து சென்றேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மிஅராஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40வது வயதிலே நபித்துவம் பெற்றார்கள், பட்டம் பெற்றார்கள். நபியாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் குறைஷி குஃபார்களுக்கு மத்தியிலே. எந்த பக்கம் போனாலும் அவர்களுக்கான ஒரு வழி பிறக்காமல் தடையாகவே இருந்தது. முழுமையாக தீனை கொண்டு மக்களிடத்திலே சேர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தள்ளப்பட்டார்கள். எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதிலே குறியாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அவர்களினுடைய குடும்பத்தார்களிலே பாதுகாப்பு அரணாக தொடர்ந்து அவர்களுக்கு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய தாய்க்கு பின்னால் அவர்களினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பை, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்தார்கள். அவர்களுக்கு பின்னால் சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் பெருமானாரை யாரும் நெருங்க முடியவில்லை. அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த குறைஷி குஃபார்களுக்கு. இந்த நேரத்திலே தான் அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அந்த குறைஷி குஃபார்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நெருங்க அவர்களுக்கு ஒரு துணிவு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தைரியமாக எதிர்ப்பதற்கான ஒரு துணிவும் அந்த நேரத்திலே தான் குறைஷி குஃபார்களுக்கு ஏற்பட்டது. மிகப்பெரிய அரணாக தன்னுடைய சொத்துக்களையே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வாரி வழங்கிய இரண்டாவது அரணி அவர்களுடைய மனைவி கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய கணவரின் மீது முழு நம்பிக்கையும் பாசத்தோடும் அந்த மனைவி இருந்தார்கள். எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக வாரி வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதை அப்படியே துடிதுடித்து போவார்கள். அதே நேரத்தில் முதல் வஹி வந்து இறங்கிய நேரத்திலும் கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தடுமாறி விடக்கூடாது என்ற ஒரு நன்னோக்கிலே கதீஜா நாயகி எந்த அளவிற்கு பெருமானாருக்கு ஆறுதல்கள் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லி பெருமானாரை தேற்றினார்கள். அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார்கள். அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். எல்லோருக்கும் நீங்கள் நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து அவர்களுக்காக உதவி செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் தைரியம் கொடுத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தேற்றினார்கள். கதீஜா நாயகி அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கான உதவிகள் எல்லாம் கதீஜா நாயகி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உதவி செய்தார்கள். சக்ராத்துடைய நேரம் கதீஜா நாயகி அவர்கள் கடுமையான காய்ச்சல், மேல் ஆடையை வாங்கி தன்னுடைய மகளிடத்திலே கேட்டுவிட்டு தன்னுடைய கணவருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள்.
அருமை மகளே, நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய கபரிலே உங்களுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய தலப்பாகையை என்னுடைய உடலோடு சேர்ந்து வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கிடைக்குமா என்று கேளுங்கள் என்று கதீஜா நாயகி தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாயகி அவர்களின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துடிதுடித்து போகிறார்கள், கண்ணீர் மல்க சொல்கிறார்கள், மகளே, என்னுடைய மனைவி கதீஜாவுக்கு இந்த தலப்பாக என்ன, எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக, தன்னுடைய கணவருக்காக, அல்லாஹ்வுக்காக எல்லா வகையான உதவிகளையும் தைரியத்தையும் கொடுத்தவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய கதீஜா நாயகி அவர்கள். அப்படி பக்க பலமாக, அரணாக, பெருமானாருக்கு பக்க பலமாக இருந்த அந்த இரண்டும் அரண்களும் மௌத்தாகிவிட்டார்கள், மரணமாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த நேரத்திலே தான் எல்லா குறைஷி குஃபார்களுக்கும் பெருமானாரை தீர்த்து கட்டக்கூடிய விஷயத்திலே, பெருமானாருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே தைரியங்கள் அதிகமாகிவிட்டது. அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல். தன்னுடைய உறவுகள் இருக்கக்கூடிய தாயிஃபுக்காவது சென்று நாம் அடைக்கலம் தேடிக்கொள்ளலாம், மார்க்கத்தை அங்கே எடுத்து சொல்லலாம் என்று அங்கே போன போதும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வரவேற்பு அங்கே கிடைக்கவில்லை. அங்கிருந்தும் திரும்பி வந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு கட்டத்திலே இந்த உலகத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு சிரமப்படுகிறோம், ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நமக்கு தருகிறான் என்ற ஒரு ஏக்கம் நமக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி நம்மால் இனிமேல் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது என்ற ஒரு கடைசி நேரம் வருகின்ற போது அல்லாஹ் ஒட்டுமொத்த உதவியையும் நமக்கு அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கின்றார். அப்படிதான் அந்த கொரோனா நேரம் கூட நமக்கு கிடைச்சது. அந்த கொரோனாவினுடைய அந்த உச்சகட்ட நேரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நெருங்கிவிட்டது. இதற்கு மேல் நாம் அவ்வளவு போராடியும் கூட ஒரு சரியான ஒரு தீர்வு நமக்கு இல்லாத அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த இந்தியாவுக்கு அல்லாஹ் தந்து இஸ்லாமியர்களை பாதுகாத்ததை போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அருமையானவர்களே, அந்த நேரத்திலே தான் தன்னுடைய ஹபீபுக்கு தான் அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இந்த உலகத்திலே யாராலும், எந்த மனிதராலும் நபிகளால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது என்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற போதுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்பால் அழைத்து ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹ் விரும்பினான். எல்லாவற்றையும் தன்னுடைய ஹபீப் தெரிந்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயும் அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய லிகாவின்பால், தன்னுடைய சந்திப்பின்பால், தன்னின்பால் அழைத்தார். அந்த நடைபெற்ற அந்த மிஅராஜ், அந்த பயணம் இந்த ரஜபுடைய 27வது இரவு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைக்க பெற்று 40வது வயதிலே நபித்துவம் கிடைக்க பெற்றது. அதன் பிறகு 12 ஆண்டு காலங்கள் அந்த மக்காவிலே வாழ்ந்தார்கள். கடைசியாக அவர்களுக்கு நெருக்கடி தான் மிஞ்சியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய 52வது வயதிலே தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மிஅராஜுக்கு செல்கிறார்கள். அருமையானவர்களே, அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து எல்லா மனிதர்களுடைய ரூஹுகளும் இருந்தது. நபிமார்களினுடைய ரூஹுகள் எல்லாம் பொறுக்கி ஒரு இடத்திலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்து அந்த நபிமார்களினுடைய ரூஹுகள் இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்கின்றான். குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி, வைதா அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்த அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், நபிமார்களே, உங்களுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் நபிமார்களே உங்களுக்கு நாம் தருகிறோம். அப்படி கொடுத்தும் கூட பிறகு உங்களினுடைய அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு தந்த அந்த ஞானத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல்
உங்களிடத்திலே வர இருக்கிறார். அப்படி உங்களிடத்திலே அவர் வருகின்ற போது அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருக்காக நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால், நபிமார்கள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் ரூஹுகளாக இருந்த அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களினுடைய ரூஹுகளிடத்திலே ஒப்பந்தம் செய்கின்றார். கால அக்ரர்தும், நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கால அக்ரர்தும் அக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, அந்த நபி கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நீங்கள் முறையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அப்பொழுது அந்த நபிமார்களினுடைய ரூஹுகள் எல்லாம் சொன்னது, காலு அக்ரர்னா, நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அன்றைக்கே அந்த நபிமார்களினுடைய ரூஹுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த வருகை குறித்த அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லா நபிமார்களும். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நபி வரப்போகிறார், நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கான உதவி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்களே உங்களுக்கு சாட்சியாக இருங்கள். யாரெல்லாம் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்களோ அவர்களோடு சேர்ந்து நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த நிகழ்வு இந்த மிஅராஜினுடைய இரவிலே தான் நடைபெற்றது. அந்த ஒப்பந்தங்களினுடைய முடிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜினுடைய அந்த துவக்க பயணத்திலே மக்காவில் இருந்து புறப்பட்டு அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்தடைந்தார்கள். அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்துவதற்கு முன்னால் பாங்கொலிக்கப்படுகிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற போது எல்லா நபிமார்களும் அன்றைக்கு ஈமான் கொள்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் செய்த அந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு வர இருக்கிறார்கள். வந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உம்மத்தில் ஒரு நபராக இருந்து எல்லா வேலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விட்டு சென்ற வேலைகள் எல்லாம் இந்த உம்மத்திற்காக பாடுபட்டு உதவி செய்வார்கள் என்ற ஒரு தகவலையும் அல்லாஹ் தஆலா அன்றைக்கே நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் செய்த அந்த நிகழ்வை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட பெரிய அற்புதம் நிறைந்த, பெரிய ஆச்சரியங்கள் நிறைந்த நிகழ்வு தான் இந்த மிஅராஜ் இரவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த மிஅராஜ் இரவிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் ஆரம்பத்திலே சொன்னது போன்று 2 இழப்புகள் அவர்களால் அந்த இழப்புகளில் இருந்து மீள முடியாது. கவலைக்குரிய ஆண்டு என்று அரபுகள் எல்லாம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு கவலைகள் நிறைந்த ஒரு காலமாக, பெருமானாருக்கு கவலைகள் நிறைந்த காலமாக இருந்தது. ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய அந்த கவலைக்குரிய ஆண்டு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் இருந்த நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா தன்பால் அழைத்து பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். ஜும்மா நேரத்திலே ஒரு செய்தியை சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையாக இருக்கின்ற போது ஒரு ஆபரேஷன் நடந்தது. அவர்களினுடைய ஹார்ட்டை பிளந்து அதை ஜம்சம் நீரால் கழுகி அதிலே ஹிக்மத்தையும் ஈமானையும் அல்லாஹ் நிரப்ப செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக அதே நிகழ்வு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் திரும்பவும் 2வது முறையாக ஹார்ட் ஆபரேஷன் அங்கே நடக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை படுக்க வைத்து ஜம்சம் நீரால் அவர்களினுடைய ஹார்ட்டை கழுகி அதிலே ஈமானையும் ஹிக்மத்தையும் நிரப்பிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆபரேஷன் செய்து முதலாக ஹரமை தவாப் செய்து பிறகு
புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அழைத்து செல்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு சென்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகளிலே ஏராளமான காட்சிகளை பார்க்கிறார்கள். சாலிஹீன்களாக இருக்கக்கூடிய நபிமார்களையும் பார்க்கிறார்கள், ஷைத்தான்களையும் பார்க்கிறார்கள். ஷைத்தான்கள் வருகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்ற போது இவர்களை எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள் என்று அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வந்தார்கள். சாலிஹீன்களை நபிமார்களை பார்க்கின்ற போது இவர்கள் சாலிஹீன்கள், இவர்கள் இன்ன நபி, இவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், பதில் சலாம் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவ்வப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறிக்கொண்டே அந்த பயணத்தை முடிக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கே வந்ததற்கு பிறகுதான் எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்று பாங்கொலிக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு அதாவது விருந்துகள் பரிமாறப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கொண்டு பாலையும் மதுவையும் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாலை எடுத்து அருந்துகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் பாலை எடுத்தது உங்களுடைய உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு சரியான செய்தியாக இருக்கிறது, நீங்கள் மது எடுத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாக ஆகியிருக்கும் என்ற ஒரு உணர்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த நேரத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு வாரமாக கடப்பதற்கு புராக் அங்கே கட்டி போட்டு அந்த பயணம் முடிவுற்று மிஅராஜை துவங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வானுலகிற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலேயுமே வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களிலே காவலாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாசலிலேயும் சென்று அனுமதி வாங்க வேண்டும். அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உங்களோடு அனுமதிக்கப்பட்டவர் வேறு யாராவது வந்திருக்கிறார்களா என்ற ஒரு செய்தி வந்து அதற்கான பதிலை கொடுத்ததற்கு பிறகுதான் ஒவ்வொரு வானத்தையும் கடக்க வேண்டும். அப்படிப்பட்ட மேலான ஒரு படிப்பினை நமக்கும் அங்கே இருக்கிறது. நம்ம வீடுகள், அடுத்த வீடுகளுக்கு, சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு போகிறோம் என்று சொன்னால், ஏன் நம்ம வீட்டுக்கு போனாலும் கூட கதவை தட்டி யார் வந்திருக்காங்க என்று கேட்கும் போது நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. யார் வந்திருக்கேன்னு சொல்லணும், பேரை சொல்லி நான் தான் ரஹீம் வந்திருக்கேன் என்று சொல்லணும். அது மிகப்பெரிய ஒரு சுன்னத்து, மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. எல்லா காவலாளிகளும் அங்கே அனுமதி அளித்ததற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வானுலகிற்கு அழைத்து செல்கிறார்கள். முதல் வானத்திலே ஆதம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி அவர்களை வரவேற்று சோபனம் கூறி அங்கே அமர வைக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை ஜிப்ரீல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வலது புறத்தை பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியால் சிரிக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இடது பக்கம் பார்க்கிறார்கள், கவலை கொள்கிறார்கள், அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் விளக்கம் கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய வலப்புறத்திலே அவர்களுடைய பச்சிலங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறது, அவர்களினுடைய குழந்தைகள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறது. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். பிறகு இடதுபுறத்திலே பார்க்கின்ற போது அங்கே ஏராளமான பச்சிலங்கள் நரகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிரமத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள், அழுகிறார்கள். என்னதான் தன்னுடைய மகன் நமக்கு விரோதியாக இருந்தாலும், தனக்கு கஷ்டத்தை தரக்கூடியவனாக இருந்தாலும், அந்த மகன் சிரமப்படுவதை நாம் கேள்விப்பட்டால் மனம் வேதனை அடைவோம், மன கவலை அடைவோம். அதே கவலை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இருந்தது. இந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இங்கே ஒரு கல்வியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு மிகச் சிறந்த ஒரு கல்வியாக தருகிறார்கள். குற்றம் செய்வது ஆதமுடைய பிள்ளைகளினுடைய இயல்பு நிலையாக இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாகத்தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்து நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டுமானால் இவர்களுக்கும் தௌபா அவசியம். தௌபா என்ற புனிதமான ஒரு மேலான அந்த தௌபாவினுடைய கல்வியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு தருகிறார்கள், வாங்கி தருகிறார்கள். இரண்டாவது வானத்திலே சென்று பார்க்கிறார்கள். அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த வானத்தில் மட்டும் ரெண்டு நபிமார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம்
பின்னால் இந்த உம்மத்தில் ஒருவராக வர வேண்டியது இருப்பதால் அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டாவது வானத்திலே நமக்கு பெற்று தரக்கூடிய கல்வி என்ன தெரியுமா? சகோதரத்துவம், தூய்மை என்ற அற்புதமான கல்வியை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பாதி அழகு அவர்களுக்கு சொந்தமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழகில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் அழகில் குறைந்தவர்களா? அல்ல அல்ல, அவர்களும் அழகில் உயர்ந்தவர்கள். விளக்கம் தருவார்கள் மார்க்க அறிஞர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கு நம்ம அழகெல்லாம் பார்க்கிறோம், அழகெல்லாம் பார்த்தா கொஞ்ச நேரம் தான் அழகா தெரியும், அதுக்கப்புறம் அசிங்கமா தெரியும், அது கொஞ்சம் காலம் கூட வச்சுக்கலாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? திகட்டவே செய்யாது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த அடிமை பெண்கள் தன்னுடைய கரத்தில் உள்ள ஆப்பிளை அறுக்கின்ற போது தன்னுடைய கரத்தையே அறுத்துக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு அழகில் குறையாதவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அழகை பற்றி சொல்கின்ற போது அந்த பெண்கள் எல்லாம் ஆப்பிள் அறுக்கிறேன் என்று தன்னுடைய கரத்தை தான் அறுத்தார்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அழகை பார்க்கின்ற போது தன்னுடைய உள்ளத்தையே அறுத்துக் கொள்வார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அவர்களினுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய அழகை பார்க்கின்ற போது திகட்டாமல் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அழகை பார்க்கின்ற போது, ரசிக்கின்ற போது அழகு கூடிக்கொண்டே இருக்கும், என்றைக்குமே திகட்டாது என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கமாக தருகிறார்கள். நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது வரஃபஅனாஹு மகானன் அலியா, உயர்ந்த இடத்திலே நாம் அவரை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டியது என்ன? நாம் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவான் என்ற ஒரு சிறந்த கல்வியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை காணுகிறார்கள். மென்மையான குணம் படைத்தவர்கள். அந்த மென்மையான குணத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு பரிசாக தருகிறார்கள். தாராள மனம் படைத்த, எல்லா நிலைகளிலேயும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆறாவது வானத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான இரண்டு கல்விகளை நமக்கு அங்கு அந்த இடத்திலிருந்து பெற்று தருகிறார்கள். முதலாவது கல்வி ஆலோசனை என்பது இந்த உம்மத்திற்கு தேவை. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக கிடைக்க பெற்றார்கள். ஆலோசனை என்ற ஒரு கல்வியையும் உம்மத்தின் மீது உண்டான அக்கறையும் அங்கே இருந்தது. அவர்கள் தான் இந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது 50 வக்தை கொடுத்த உடனே பெருமானாருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். என்னுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகையா என்ற ஆனந்தத்தோடு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக ஆலோசனை கொடுத்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த உம்மத்து அந்த 50 வக்த தாங்காது, தயவு செய்து திரும்ப போய் நீங்க கேட்டு வாருங்கள் என்று திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். இந்த நேரத்திலும் கூட மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே 5 நேர தொழுகையை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் 50ஐ திரும்ப தன்னுடைய ஹபீபை வரவழைத்தான் என்று சொன்னால் அந்த திருமுகத்தை பார்க்க அல்லாஹ் ஆசைப்பட்டதால் அந்த நபியை திரும்ப அழைத்து பார்த்தான் என்ற ஒரு விளக்கத்தையும் மார்க்க அறிஞர்கள் இந்த நேரத்திலே தருகிறார்கள். அருமையானவர்களே, 5 நேர தொழுகையை படாத பாடுபடுது நமக்கு. ஆனால் 5 நேர தொழுகையை முழுமையா தொழுதுட்டா நிச்சயமாக 50 வக்து தொழுத நன்மைகள் நாம் முழுமையாக அடைகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அவர்களுக்கு 10 நன்மை
என்று சொன்னால் 5 நேர தொழுகையை தொழுதால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் 50 நேர தொழுத தொழுகைகளை அல்லாஹ் நமக்கு கூலியாக அதனுடைய நன்மைகளை நமக்கு கிடைக்க செய்கிறான் என்ற தகவலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தருகிறார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறாங்க. அங்கதான் பைத்துல் மஅமூர் இருக்கிறது. ஏதோ ஒரு மகனை எதிர்பார்த்து கவலையோடு காத்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். தன்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வருகையை பார்த்து ஆற தழுவி அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறார்கள். அப்படியாக அந்த வானுலக பயணம் முடிந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து செல்கிறார்கள். அதன் பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமே செல்கிறார்கள் அல்லாஹுவை சந்திக்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகின்றேன். அங்கே அல்லாஹுக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அற்புதமான ஒரு உரையாடல் நடக்கிறது. சில விஷயங்கள் அல்லாஹ் ரகசியமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டுமே வழங்கினான். சில விஷயங்கள் இந்த உம்மத்துக்காக வழங்கினான். எதை சொல்ல வேண்டுமோ அதை இந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். எதை ரகசியமாக வைக்க வேண்டுமோ அதை ரகசியமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹுவை பார்க்கிறார்கள். அல்லாஹ் தன்னுள் நபியை ஆக்கி கொண்டான். எந்த பக்கமும் அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாசம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடையவலை செய்து கொள்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அத்தஹியாத்து. ஒவ்வொரு நாளும் நாம் தஷஹுதிலே ஓதுகின்றோம். அத்தஹியாத் அற்புதமான ஒரு துஆ. மிஅராஜிலே கிடைக்கப்பெற்ற அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற துஆ தான் அது. அத்தஹியாத்து நான் காணிக்கையாக்குகிறேன், என்னையே உனக்கு நான் காணிக்கையாகிறேன். இல்லாஹி அல்லாஹ்வே உனக்கே நான் எல்லாவற்றையும் காணிக்கையாகிறேன். வஸ்ஸலவாத்து என்னுடைய இபாதத்துகள் அனைத்தையும் நீ நியாமத்தாக வழங்கிய அனைத்தையும் உனக்கு நான் காணிக்கையாகிறேன். வத்தய்யிபாத் நான் செய்யக்கூடிய எல்லா பொருள்களும் தான தர்மங்களையும் உனக்கு நான் காணிக்கையாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய காணிக்கையை ஒப்படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி. ஓ நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அந்த சலாத்தை சொன்னதற்கு பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே உணர்வு பூர்வமான நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும். அந்த நேரத்திலும் கூட இந்த உம்மத்தினுடைய கவலையை நினைத்து பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு சலாம் வேண்டாமா, எனக்கு மட்டும் எப்படி இந்த சலாம் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னபோது, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நபி அவர்கள் எங்களுக்கும் அந்த சலாம் உண்டாகட்டும், சாலிஹான அடியார்களின் மீதும் இந்த சலாம் உண்டாகட்டும் என்று அந்த சலாமை இந்த உம்மத்துக்காக கேட்டு பெற்றார்கள். அவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் கூட இந்த உம்மத்தை மறக்காத ஒரே நபி நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் சொன்னார்கள், எனக்கு மிஅராஜை அல்லாஹ் தந்தான். இக்கட்டான நேரங்களிலே அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹ் எனக்கு ஆறுதல் தந்தான். உங்களுக்கான மிஅராஜ் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் அல்லாஹுவை மிஅராஜோடு சந்திக்க இருக்கிறீர்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். மூமின்களினுடைய மிஅராஜ் என்பது தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹுவை காணக்கூடிய அளவுக்கான மனப்பக்குவத்தை அந்த தொழுகையிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை பாங்கொலி சத்தம் கேட்டவுடனேயே பள்ளிக்கு விரைவாக ஓடி வந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மிஅராஜையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவு. இன்ஷா அல்லாஹ் நாளை சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் எல்லாம் இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான அளவுக்கு நோன்புகள் வைத்திருக்கிறார்கள். ரமலானினுடைய ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல், ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம், நம்மை சரியான முறையிலே பக்குவப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டம் இந்த மிஅராஜினுடைய மாதம். நாம் நோன்பு வைப்போம். அல்லாஹ்விடத்திலே சாலிஹீன்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக எந்த விஷயங்களை கேட்டு நமக்கு வாங்கி தந்தார்களோ அதை முழுமையாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்மையையும் சரிபடுத்தி தொழுகையிலே முழு ஈடுபாடோடு சாலிஹீன்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே
வாழ்க்கையிலே பெருமானாரோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.